ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சோதரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த காலை தியானத்தில் சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது: அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது! நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கமே. கிருபை இல்லாமல், அவருடைய தயவு இல்லாமல் இந்த பூமியில ஒன்றையும் நாம் செய்ய முடியாது. ஏனென்றால் சகலத்தையும் செய்ய தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் வேதனை இல்லை. அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை. அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் வேலை பலுவினால் மன அழுத்தம் வராது. ஏனென்று சொன்னால் அவரே நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார். அவரே நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். நாம் வாழ்வதற்கு தேவையான ஞானத்தை, கிருபையை, அபிஷேகத்தை, வல்லமையை அவர் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய காருண்யத்தையே நோக்கி பார்ப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். எனவே மெய்ப்பனாகிய அவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆடுகள் மெய்ப்பனை பார்க்கும் பொழுது மேய்ச்சல் அண்டைக்கு கொண்டு செல்கிறது போல நம்மையும் கர்த்தர் மேய்ச்சலிலே ஆசீர்வாதத்தில் வழிநடத்துவார். நம்முடைய குடும்பங்களை பலப்படுத்துவார். நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவார். நம்முடைய ஊழியங்களை பலப்படுத்துவார். அவருடைய கிருபையிலே வளர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது என்று ஆண்டவரே, சகரியாவின் புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இரக்கம் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கிற போது நீர் எங்கள் வாழ்க்கையில செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த கால தியானத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.